பாருங்க, மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, 2 நாள்ல ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிற ஒரு பெயர்ச்சி அருமையான பெயர்ச்சியாக மேஷராசிக்கு அமைகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு ஜாதகரோட தொழில், ஒரு ஜாதகரோட அந்தஸ்து, ஒரு ஜாதகரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப் என்பதை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஃபண்டிங், பணம் வசதியில கொஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணம் மூலமாக சில ஆதாயங்கள் பண்ண நம்ம ட்ரை பண்றோம், சில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் க்ரோத் நோக்கி நாம போறோம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4ஆம் இடத்து உச்ச குரு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகுது. நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ சைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாமா, தொழிலில் யாரையோ ஒய்ஃப் மூலமாகவோ அல்லது ஒய்ஃபாக இருந்தால் கணவர் மூலமாகவோ அல்லது மற்ற நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பங்குதாரர் மாதிரி சேர்த்து வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் பாருங்க, வேலையை விட்டுட்டு நம்ம ஏதோ ஓன் தொழில் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கு. வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்றதா இருக்கட்டும், சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வரவு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2026 பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி பலன்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு கொடுக்கிறார். அவரோட சேரும் சுக்கிரன், அவரோட சேரும் புதன், இது எல்லாமே நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. மாணவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சுக்கிரன் குருவோட சேர்றதுனால கொஞ்சம் ரெகக்னிஷன், சில லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் விழுகிறார். அவருடைய 7ஆம் பார்வை 9, 11, 7, 9, 11 விழுகிற அந்த உச்ச குருவின் திருஷ்டி, அந்த பார்வை அருமையான ஒரு பார்வை. அதே மாதிரி இதுவரை 8ஆம் வீட்டுக்கே குரு கனெக்ட் பண்ணி நிறைய மன உளைச்சல், மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டு இருந்த அந்த குருவின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பை இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போ லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது அற்புதமான ஒரு தருணமாக இருந்து குரு பலனை கொடுக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பூர்வீகம் விஷயம், அப்பா விஷயங்கள், அப்பாவோட அப்பா, தாத்தா, பாட்டனார் விஷயத்தின் மூலமாக சில பூர்வீகத்துல நாங்க சிலதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், சில ப்ராப்பர்ட்டிஸ், சில சொத்துக்கள், சில நல்லது கெட்டதெல்லாம் நாங்க சாதகமாக எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க, சுக்கிரனோட வீட்டிலேயே ராசிக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரனோட சஞ்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. ராசி அதிபதியே எந்த விதத்திலும் செவ்வாயால் பாதிக்கப்படாமல், சனியால் பாதிக்கப்படாமல், புதன் குருவால் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணங்கள் பல நாட்கள் இருக்கிறதுனால நல்லாவே மனசு சந்தோஷமாகவும், நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமாக சில விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் போய்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நம்ம நினைச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்குது. திடீர்னு சில பிரேக் த்ரூஸ் வருது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெகக்னிஷன், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாதத்தின் 2ஆவது நாட்டிலே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகிறார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல வரார். எப்பவுமே 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல நிதி நிலைமை,
நல்ல ஒரு பணப்புழக்காட்டம், பேச்சினால நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல பரவாயில்லை, வரவேண்டிய பணம் வந்து சேருது, கூட்டு முயற்சி, ஸ்டாக் மார்க்கெட், சுப விரயங்கள் மூலம் வரக்கூடிய லாபங்கள், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல அந்த பாவத்தை திருட் பலத்தை கொடுக்கிறார். திருட் பலம்னா என்ன? ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளியை கொடுத்து என்ன பண்றார்? 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இது ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பு. முதல் 2-3 வாரம் அதுல சில விஷயங்களால் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல லக்கியா சில விஷயங்கள் நடந்து விட்டதுங்கிற மாதிரி அமைப்பு, ஒரு திடீர்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு பல நாள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம்லாம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு சில மாற்றங்கள் மூலமாக ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சுக்கிரன் ராசியோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் குருவோட சேர்றார். புதனும் குருவோட சேரும் பொழுது இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள், ஸ்க்ரீன் பிளே, இது மாதிரி நிறைய கிரியேட்டிவான ப்ரொடக்ஷன் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரியும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியும், மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா புதன் தான் நம்ம படிப்பு விஷயத்துக்கு நம்ம முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, கணக்கு, அனாலிட்டிக்கல்ஸ், மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, அது மாதிரி டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, இது மாதிரி விஷயங்களில் ஜெயிக்கிறது, ஏன் ஜோதிடம் நல்லா பிரசித்தமாய் வர்றது, இது எல்லாமே புதன் தான். ஸோ புதன்கிற கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறனால ஒரு நல்லாவே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த அமைப்பு, பண வரவுகள் நல்லா இருக்கும், கடன்கள் அடையும், நல்லாவே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால இது ஒரு கோல்டன் டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 3 வாரம் இருக்கு. நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ நிறையா பிஸ்னஸ்மேன், வியாபாரிகள், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, அதுக்கு வேணுங்கிற எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த இந்த கடந்த ஒரு 8 மாதமாக 6 மாதமாக 1 இயராக நாம் எண்ணங்கள் தான் இருந்ததை ஒழிய, திட்டங்கள் தான் தீட்டிட்டு இருந்தமே ஒழிய செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 குருவின் மாற்றமும் பயிற்சியும், ராசி அதிபதியாகிய புதனோட சஞ்சாரமும், ராஜோக அதிபதியாகிய சுக்கிரனின் சஞ்சாரமும், லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாயின் அமைப்பும் எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்துது. கடகராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னா, மாதம் பிறக்கும் பொழுதே, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்துல குரு உச்சம் அடைகிறார். ஸோ ராசிக்குள்ள குரு வருவது மிகவும் நல்லது. இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து, விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்து கடன், வம்பு வழக்குகள், உடல்நல கோளாறுகள், நிறைய செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாற விரயங்கள் போய் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வரும் பொழுது முதல் மைண்டு கிளியர் ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது மாற குறைகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறது முதல் தெரியும். தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தேவையற்ற செயல்பாடுகளை குறைப்போம். என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்யணும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதினர், ஒரு வியாபாரம், தொழிலதிபர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி முதல்ல வரும். கிளாரிட்டின்னு என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது பண்ணுனா பரவாயில்லை, எதை நாம விடணும், எதை நம்ம சேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியவர் தான் உச்சகுரு. ராசிக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய பல்ப் மாற நம்மளுடைய மைண்ட்ல காட்டி நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகள், திட்டங்கள்ல குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பண்ண வைத்து, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறோங்கிற பர்பஸை அனலைஸ் பண்ண வச்சு, உன்னமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய
ஒரு மன போக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த உச்ச குரு. குரு ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேத்துக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு டக்குனு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் அழைத்து திருமணம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வண்டி வீடு இது மாதிரி விஷயத்துல வந்து வாங்கணும்னு 2 வருஷமா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டீசெண்டா சொசைட்டில கொஞ்சம் அந்தஸ்தா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், அதே சமயத்தில் 9ஐ பார்க்கிறார். 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலனை கொடுக்கும். இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதிலாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்று அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாதிரி கொஞ்சம் தன்மை குறையிற மாதிரி வக்கரங்கள் குறையிற மாதிரி இன்டென்சிட்டி குறையிற மாதிரி அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறார், 8ஆம் வீட்டை பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக சில அதர் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போறார், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11ல லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம். திடீர்னு சில விஷயங்கள் நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்ல ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடைச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12ல வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதியே குரு வருகிறார். லாபத்தை கொடுக்க போகிறார், மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், சில குடும்பத்தில் சுப விஷயங்களை கொடுக்க போகிறார். ஒரு குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு, வண்டி, வாகனத்தை
ஃபேமிலிக்கு ஒன்று வந்து பெருக்கிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சிதுங்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வருதா இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதாக இருந்தாலும் சரி. ஏன்னா 11ங்கிறது கடனை அடைக்கக்கூடிய ஒரு உதாரணம், புரியுதுங்களா? ஸோ இப்போ லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து இதுவரை கடந்த ஒரு வருஷமாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சனியின் பார்வை பெற்று ஒரு நாள் நல்லா இருக்குதுங்க, ஒரு நாள் பேடாக இருக்குதுங்க, எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் பெற முடியல, ஸ்டக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களாகிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதி ஆகிய புதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, ஸ்தான பலம் பெறுவது அருமை. சூரியனும் 10க்கு வரப்போறார். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார் மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் உடல் உபாதைகள், சில விஷயங்கள், வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணுங்கிற ஒரே ஒரு கேர்ஃபுல்லான ஒரு கவனமான ஒரு பலன் இருக்குதே ஒழிய, மற்றபடி வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், புதன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே அருமையான ஒரு அமைப்பாக ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வாழ்க்கை சம்பவங்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய பணம் வர்றது, சொத்து வாங்குறது, இதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கிரக அமைப்புகள் அடுத்த வரக்கூடிய 10 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை, அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. துலாம் ராசிக்காரர்களாகிய எம்ப்ளாயிஸாக, உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் எல்லாத்துக்குமே வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீட்டை வசதிப்படுத்துக்கிறது, காரை வந்து மாற்றுறது, 2 வீலரை வந்து சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி பண்ணுறது, இது மாதிரி கொஞ்சம் செலவுகள், ஒரு லோன் போட்டு பண்ணுறது, அல்லது வரவேண்டிய பணம் வந்தனால அதை வைத்து நம்ம கொஞ்சம் சுப செலவுகள் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கடந்த 2 வருஷமா இது மாதிரி அமையவே இல்லை, இப்போதான் அமையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷனாக, அது மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக ஜூன் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. தாயாருக்கு இது வரைக்கும் சுகம் இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் தாயாரின் சுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உறவுகள் மேம்படும். அதே சமயத்தில் பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். எது மாதிரினா ஒரு 45, 50, 55 அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபுட்டு பழைய மாதிரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துது, பிபி கொஞ்சம் எகிருது, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தலை காட்டுது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பண விஷயத்துல, நிதி விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி விஷயத்துல, தயார் விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிதிகள்லாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், கொஞ்சம் உடல் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும், வம்பு வழக்கு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நிதி துறையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல், பேங்கிங், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இது மாதிரி நம்ம ஒரு இடமே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், ஆனால் அமையவே மாட்டேங்குது, லோனு இடம் கிடைச்சா லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சா வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு கடந்த 6 மாசமா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்புல ஃபவுண்டேஷன் நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப பாருங்க, விருச்சிக ராசிக்கு குரு வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்த குரு, கடந்த 1 வருடமாக இருந்த குரு, மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே முதல் 2வது நாள்லயே பாத்தீங்கன்னா ஜூன் 2 வந்து 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு வந்து அந்த உச்சகுருவின் பார்வை ராசிங்கிற மனோகாரகன் மேல விடும் பொழுது மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி பெறும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் புத்துணர்ச்சி பெறும். சும்மா பழசையே நடந்துட்டு இருந்தா பெறுமா? பெறாது. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பல நாளாக முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அப்பாடா அப்படின்னு மனசு கொஞ்சம் இலகுவாகி நம்ம கொஞ்சம் பழைய மாதிரி மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பெயர்ச்சி ஒரு அருமையான தாக்கத்தையும் அருமையான ஒரு
வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்குதுங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலை, தொழில், இடம், வீடு, இது மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம சர்வைவல் இருக்கும் பார்த்தீங்களா, உத்தியோகம், தொழில்ன்ட்டு அதுல வந்து நிறைய முயற்சிகள் போயிட்டே இருக்கும். அதை குரு பார்க்காம, இப்போ இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தார். இப்ப குரு பாருங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்துங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் இடங்கிற தன் வீட்டை பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இதுவரைக்கும் போட்ட எஃபோர்ட்டுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு அமைகிறது. அப்பா மூலமா வரக்கூடிய சொத்து, பூர்வீக விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா குரு 8ல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரியும், கிணத்துல போட்ட கல்டு மாதிரி இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக நடந்து சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்து நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதியாகிய குருவே பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சம் பெறும் பொழுது வேற மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் வரும். மாதிரி வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண விஷயத்துல வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல பணம் வர்றது, இன்னொரு இன்கம் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பல நாளா நீங்க ஒரு முயற்சி எடுத்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், விசா கிடைக்காம இருக்குது, இந்த தடவை கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்குங்க. திருமண விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அது காதல் திருமணமா இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு ஒரு மாதிரியா கைக்கு பக்கத்துல வந்துட்டு நின்றுதுங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ டக்கு டக்குன்னு முடிந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆகி பொண்ணை நம்ம வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டோம், அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. நம்ம பையன் வெளிநாட்டுலேருந்து வந்தான், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்புகள்லாம் தனுசு ராசி கொடுக்குதுங்க. மகர ராசிக்கு பாருங்க, அந்த குரு பயிற்சி ஆகிற ஜூன் 2ஆம் தேதி ஆகிற குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கு. 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்து கடன், நோய், வம்பு, வழக்கு, விரயங்கள், பிரச்சனைகள், தேவையற்ற அலைச்சல்கள், அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று நல்ல ஸ்தானபலம் பெற்று ராசிங்கிற மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகனை பார்க்கும் பொழுது நல்ல வாழ்க்கை மாற்றங்கள்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மாணவர்களா இருக்கட்டும், இது வரைக்கும் ஏனோதானு என்ன படிக்க போறோம், அடுத்தது என்ன குரூப் எடுக்க போறோம், அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறோம், எதுலையுமே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு ஏமா வருது, கோலா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ண தாக்கம், நல்ல ஒரு ஆம்பிஷன், நல்ல ஒரு கோல் செட்டிங், இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வருட காலமாவே உங்களுக்கு நல்லா வருங்கிறதுல ஒரு அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஜூன் 2026 இருக்கு. நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்கலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடைச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல், வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் வந்து சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே வந்து கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 மாசமாவே, ஒரு வருஷமாவே ஜென்மசனி போய்கொண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட போறாங்க. அத்தகைய ஒரு நிலைமையில பாருங்க, குரு வந்து 4 இருக்கக்கூடிய குரு 5ல இருந்து ராசியை பார்க்கிறார். அதே சமயத்துல சனியையும் பார்க்கும் பொழுது ஜென்மசனியின் கோர அமைப்புகள் குறையுது. இது மாதிரி ஒரு தருணத்துல
மீனராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு ராசியையும் சனியையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மாற்றங்களை இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பிரச்சனையாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக மனம் சாந்தமாகிற மாதிரியும், சில வாழ்க்கை சூழல் மாறுற மாதிரியும், கொஞ்சம் பணம் வரவு கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க.